ஹே கைஸ், இன்னைக்கு நாம் உனது பெயர் இன்னுள் பொறிக்கப்பட்டுள்ளது படத்தோட மூன்றாவது இறுதி பாகத்தை பார்க்க போறோம். கடைசி என்ன பார்த்தோன்னு ஞாபகம் இருக்கா? பிராடிக்கு ஆக்சிடென்ட் ஆகி தனியா குளிக்க கஷ்டப்படுறத பார்த்து அவருக்கு ஹெல்ப் பண்ண ஜியாகான் வரும்போது எதிர்பாராத விதமா ரெண்டு பேருமே டெம்ட் ஆகி சில விஷயங்கள் நடந்ததையும், அதுக்கப்புறம் ஒருத்தர் பார்த்துக்க முடியாமலும் தன் மனசுல உள்ளதை வெளிப்படையா சொல்ல தெரியாமலும் அந்த ஷவர்லயே ஒருத்தர் ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்கிற மாதிரி பார்த்தோம். இனி இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த நாளைக்கு அப்புறம் ஜியாகான் தன்னோட உணர்வுகளை பத்தி பிராடி கிட்ட பேசி ரொம்பவே ட்ரை பண்ணுவாரு. பட் பிராடி வெளிப்படையாவே அவர் அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. இதுல ஜியாகான் மட்டும் இல்லாம பிராடியை அதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுற மாதிரி காட்டுவாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அன்னைக்கு அசம்பிளில பலூன் விட்டது பிராடி தான். அண்ட் அந்த பலூன் பேண்ட்மேனுக்காக தான் விட்டான் அப்படிங்கிறதும் மேனேஜ்மெண்ட்டுக்கு எப்படியோ தெரிஞ்சு அதுக்கு பனிஷ்மெண்டா பேண்ட்னே ஸ்கூல்ல இருந்து அனுப்புற மாதிரி காட்டுவாங்க. இந்த விஷயம் எல்லாம் பிராடியோட அப்பாவுக்கு தெரிஞ்சதும் ஸ்கூலோட ஆபீஸ் ரூம் கூட பார்க்காம அடி பின் எடுத்துட்டு இருப்பாரு. அப்ப ஜியோஹான் அங்க ஓடி வந்து அங்க பிராடி அடி வாங்குறத பார்த்து தாங்கிக்க முடியாம, பிராடி மேல எந்த தப்பும் இல்லை, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு மொத்த பழியும் தான் மேல போட்டுப்பாரு. அப்ப பிராடியும் ஜியோஹானை பத்தி யோசிச்சு அவரோட படிப்பு பாதிக்கப்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏண்டா போய் சொல்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. சோ அதுல அவங்க ரெண்டு பேருக்கு இடையிலுமே சண்டை வந்துடும். அப்பதான் ஃபாதர் ஒலிவர் அங்க வந்து அந்த சண்டையை தடுத்து நிறுத்தி ஜியோஹான் அங்கிருந்து கவுன்சிலிங் ரூமுக்கு கூட்டிட்டு போற மாதிரி காட்டுவாங்க. இப்படி பிளாஷ்பேக் முடிஞ்சு ஜியோஹான் எல்லாத்தையும் ஃபாதர் கிட்ட சொல்லி முடிச்சதும் பிரசன்ட்ல ஃபாதர் ஒலிவர், எனக்கு ஒண்ணு பார்க்கும்போது இதே இடத்துல என்ன பாக்குற மாதிரியே இருக்கு. எனக்கு 18 வயசு இருக்கும்போது நானும் ஒண்ணு மாதிரி தான். நான் பாட்டில பார்த்தது வந்த காதல் எல்லாமே ஒரு ஆண் மேலதான். அது 1960வது காலகட்டம். அந்த காதலுக்கு பயந்துதான் நான் ஊரை விட்டே ஓடி வந்தேன். இப்ப நீ என் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறல்ல, இந்த மாதிரி நான் அன்னைக்கு இன்னொரு ஃபாதரியார் முன்னாடி உட்கார்ந்துருந்தேன். அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே. இப்படி ஃபாதர் தன்னோட கதையை சொன்னதும் ஜியானுமே கொஞ்சம் அமைதியாகி ஃபாதர் கிட்ட பிளஸிங் வாங்கலான்னு போவாரு. அப்ப ஜியான் ஃப்ரெண்டு ஓடி வந்து ஜியான் வீட்டுல இருந்து கால் வந்ததாகவும் அவனோட அம்மா வீட்டுக்கு வர சொன்னதாகவும் சொல்லுவாரு. அப்ப ஜியானும் நீ போட நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பிராடி உன் வீட்டுல தாண்டா இருக்கானா அப்படின்னு சொன்னதும் ஜியான் வீட்டுக்கு தெரிச்சு ஓடுவார். அங்க ஜியான் டேட், ஸ்கூல்ல என்ன நடந்துட்டு இருக்கு? இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னியா? என்னென்ன நடக்குதுங்க? நீ அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட திருட பாக்குறியா அப்படின்னு கேட்கவும் ஜியான் பிராடியை பார்த்து, உனக்கு என்னதாண்டா வேணும், எதுக்கு இப்ப இங்க வந்த அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு பிராடி, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வரப்போகுது, பட் ஸ்கூல்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்குன்னு உன் பேரண்ட்ஸுக்கு தெரியணும்ல, அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுடா, நீ இதுல இருந்து வெளியும் ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றதா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லவும், ஏன்டா இப்படி பண்றங்கிற மாதிரி ரியாக்ட் பண்றதுக்குள்ள ஜியான் அம்மா தடுத்து, நீங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானடா, இப்படி லவ் அஃபேருக்காக சண்டை போட்டுப்பாங்க, உனக்குமே ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்டு கிடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பிராடி நான் கிளம்புறேன்னு போக ட்ரை பண்ணுவாரு. அப்ப ஜியான் அவரை தடுத்து, நில்லுடா, என்கிட்ட இருந்து உனக்கு என்னதான் வேணும் சொல்லு, அம்மா சொல்ற மாதிரி நம்ம ஃப்ரெண்டு மட்டும்தான் இல்லை அப்படின்னு சொல்ல, பின்ன உனக்கு என்னதான் வேணும், நான் இதெல்லாம் உன்னோட நல்லதுக்காக தான்டா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாரு. அப்ப ஜியான் அம்மாவும், உனக்கு நல்ல கேர்ள் ஃப்ரெண்டு காலேஜ்ல கிடைப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே போன பிராடி அப்படியே போகாம, ஒருவேளை உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்லைன்னா அப்படின்னு கேட்க ஜியான் டென்ஷன் ஆகி கெட்ட வார்த்தையிலே திட்டிட்டு, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, உனக்கு என்னடா வந்தது அப்படின்னு கத்துவாரு. அப்ப பிராடி வேணும்னு ஜியானோட ஈகோவை ஸ்டிமுலேட் பண்ற மாதிரி, சோ உன்னால கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்க முடியும், அப்ப இனியாவது என்ன தொந்தரவு பண்றது நிறுத்துவல்ல அப்படின்னு அப்போது ஜியான் தன்னை விட்டுட்டு ஒரு பொண்ணை ட்ரை பண்ணுவான்னு நினைச்சு கேட்பாரு. அப்ப ஜியான் கோபம் அழுகையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, அம்மா எனக்கு பொண்ணுங்களை பிடிக்காது, நான் ஒரு அப்படின்னு சொல்றதுக்குள்ள ஜியான் அப்படின்னு கத்தி தடுப்பாரு. அப்ப ஜியான், எனக்கு யாரை பிடிக்கும்னு சொல்ற தைரியம் எனக்கு இருக்கு, உனக்கு அந்த தைரியம் இருக்காடா அப்படின்னு கத்தவும், உனக்கு பைத்தியம் தாண்டா பிடிச்சிருக்கு, பிளீஸ் இப்படி கே மாதிரி பிகேவ் பண்றது நிறுத்து அப்படின்னு சொல்லவும், ஓ கே ரைட்,
கேயா இருக்கிறதுல என்னடா தப்பு? அது உனக்கு அருவருப்பா இருக்கா? ஒருவேளை நீ அப்படிதான் நினைச்சின்னு அதை என் முகத்துக்கு நேராவே சொல்லுடா அப்படின்னு கோவமா சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே ஓடுற மாதிரி காட்டுவாங்க. அப்ப ஜியானுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பிராடியும் அவர் பின்னாடியே ஓடுவாரு. அப்படி ஓடுன ஜியான் பஸ் டிராவல், போட் டிராவல் அப்படின்னு கடைசியா ஒரு பீச்சுக்கும் வந்துருவாரு. பிராடியும் ஒரு பின்னாடியே தான் வந்துட்டு இருப்பாரு. இப்படி வரும்போது பிராடி ஜியான் கூட பேச ட்ரை பண்ணுவாரு. பட் ஜியான் எதுவுமே பேசாம நடந்துட்டு இருப்பாரு. கடைசியா ஒரு பாறை மேல ஏறி நின்று தன் மனசுல உள்ள கோபம், அழுத்தம் எல்லாத்தையுமே கத்தி வெளிப்படுத்துற மாதிரி காட்டுவாங்க. அப்ப பிராடியும் ஜியான் ஆறுதல் படுத்துற மாதிரி அவருக்கு சப்போர்ட் அங்கதான் நிப்பாரு. ஆக்சுவலா அவங்க 2 பேர் மனசுலயுமே காதல் இருக்கும். பட் அதை ஒத்துக்கிற தைரியம் ஜியானுக்கு இருந்த அளவுக்கு பிராடிக்கு இருந்திருக்காது. ஸோ அதுக்கப்புறம் அந்த பீச்சில் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதான் கடைசியா இருக்கும். அதுக்கப்புறம் பிராடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதா சொல்லிட்டு போயிடுவாரு. அப்படி போனவர் இடம், ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிடுவாரு. பட் ஜியான் எப்படியோ நம்பரை கண்டுபிடிச்சு அகைன் அவருக்கு கால் பண்ணுவார். பட் இவ்வளவு நாள் பிரிவு, பிராடியோட பிடிவாத குணம், இது ரெண்டுமே இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு இடைவெளி ஏற்படுத்தியிருக்கும். ஸோ 2 பேருமே தயக்கத்தோடு பேசிட்டு இருப்பாங்க. ஃபைனலா ஜியான் உனக்காக நான் ஒரு சாங் பிளே பண்றேன்டா அப்படின்னு சொல்லி பிளே பண்ணுவார். அந்த சாங்ல என்னை சுத்தி எனக்காக எத்தனை பேர் இருந்தார், இப்போ என் மனசு ஒன்ன மட்டுமே தேடிட்டு இருக்கு. உன்னை பத்தி நினைக்காம இருக்கதான் நான் ரொம்பவே முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். பட் நம்மளோட அழகான நினைவுகள் என்னை அதே இடத்துக்கு திரும்ப கூட்டிட்டு வந்துடுது. உன்னோட பேர் என் மனசுல இல்லை, என்னோட இதயத்துல பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ நான் முடிவு பண்ணிட்டேன், நீ மட்டுமே என்னோட வாழ்க்கையின் முதலும் கடைசியுமான காதலா இருப்ப அப்படின்னு அந்த சாங் பிளே ஆக ஆக 2 பேருமே தனக்காக எழுதுன லைனா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அங்க சீன் கட் பண்ணி ஓபன் பண்ணா கரண்ட் 2020 காலேஜ் ரீயூனியன்ல காட்டுவாங்க. இத்தனை வருஷத்துல ஜியோகன் கொஞ்சம் கூட மாறி இருக்க மாட்டார். அப்பவும் பிராடியை தான் நினைச்சிட்டு இருப்பாரு. அந்த ரீயூனியனுக்கு கூட பிராடியை பார்க்க தான் வந்திருப்பார். பட் பிராடி வந்திருக்க மாட்டார். அதுக்கு பதிலா பேன் வந்திருப்பான். அப்ப 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதுதான் சில விஷயங்களையும் தெரிஞ்சுப்பார். அதாவது பிராடி பேன் பண்ண கல்யாணம் பண்ணிருப்பார். பட் அவரால் அந்த ரிலேஷன்ஷிப்ல முழுமையா இருந்திருக்க முடியாது. ஸோ ஒரு கட்டத்துல பிராடி தான் ஒரு கேன்னு தன்னை வெளிப்படுத்திருப்பாரு. இதனால அவங்களுக்குள்ள டைவர்ஸும் ஆயிருக்கும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதும் ஜியான் மறுபடியும் பிராடியை தேட ஆரம்பிச்சிருவார். பட் அவரை பத்தின டீட்டெயில்ஸ் அங்க யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இப்படி தேடிட்டு இருக்கும் போது யதார்த்தமா ஒரு ஹோட்டல்ல பாத்துருவார். என்னதான் தேடிட்டு இருந்தாலும் என்ன பேசுறதுன்னு தெரியாம பதட்டத்துல பார்த்தும் பார்க்காத மாதிரி தன்னை மறைச்சுப்பாரு. பட் நெக்ஸ்ட் டே ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு என்னமோ அதே ஹோட்டல்ல அதே டேபிள்ல பிராடிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. பட் ஹோட்டலோட க்ளோசிங் டைம் வந்ததுக்கு அப்புறமும் கூட பிராடி இங்க வந்திருக்க மாட்டார். ஸோ கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு ஜியான் வெளியே கிளம்புவாரு. அப்போ கரெக்டா பிராடியும் உள்ள நுழைவார். ஸோ இப்படியா பல வருஷங்களுக்கு அப்புறம் மீட் பண்ற மாதிரி காட்டுவாங்க. இத்தனை வருஷங்கள் ஆயிருந்தாலும் அவங்க 2 பேருக்கு இடையிலுமே எதுவுமே மாறி இருந்திருக்காது. 2 பேருமே பழைய பிராடி, பழைய ஜியானாவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல அவங்களோட பக்கத்திலேயே ஒரு கே கப்புள் ஓப்பனா சுதந்திரமா இருக்கிறத பார்த்துட்டு 2 பேருமே தங்களோட பழைய காதல் நினைவுகளை பேசிட்டு போற மாதிரி காட்டு இந்த இடத்துல இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. மேபி ஜியான் பிராடி 2 பேரும் இதுக்கப்புறம் தங்களோட காதலை ஏத்துக்கிட்டு வாழ்வாங்களா இருக்கவங்க கற்பனை நம்ம கிட்டே டைரக்டர் விட்டுருப்பாரு. உண்மையில இது ஒரு அருமையான படம். இது ஷார்ட்டா கூட சொல்லியிருக்கலாம். பட் இந்த டீனேஜ் பருவத்துல காதல் காமன்னு வரும்போது ஏற்படுற மனப்போராட்டங்களை இன்னும் தெளிவா சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதான் கொஞ்சம் ரொம்பவே லென்த்தா எழுதிட்டேன். இருந்தாலும் பொறுமையா கேட்ட எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் guys. மீண்டும் ஒரு நல்ல பயணத்தில் சந்திக்கலாம். இது ஜோதாவின் 3 தேடி பயணம். தேங்க்யூ. حبيبي